படம் உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலி வந்து நான் ரொம்ப எதிர்பார்ப்பில் வரல. ஒரு மனசுக்குள்ள ஆக்சுவலி ஜனநாயகம் ரிலீஸ் ஆகலை. ஸோ ஒரு டிசப்பாயின்மெண்ட்டில் தான் வந்தேன். ஓகேங்களா. ஆனால் வந்ததுக்கு நல்ல ஒரு ஃபீல் கிடைச்சது. உண்மையே சொல்லணும் அப்படின்னா எனக்கு என்னென்னா மும்மொழி கொள்கையை ஏன் வேண்டாம், மும்மொழி அப்படிங்கிற ஒரு விஷயம் எங்களுக்கு ஏன் வேண்டான்னு சொல்கிறோங்கிறதெல்லாம் தாண்டி நம்ம தமிழ் மொழியை நம்ம காக்கிறதுக்காக எவ்வளோ மாணவர்கள் இழந்திருக்காங்க, எவ்வளோ தியாகம் பண்ணியிருக்காங்கங்கிறத இந்த படத்தில் ரொம்ப தெளிவு பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சீரியஸ்லி சூப்பராக இருந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஆக்சுவலி அவர் அமரன் எந்த அளவுக்கு ரசித்தாரோ அந்த அளவுக்கு இதையுமே கண்டிப்பாக ஒரு ஃபீல் கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக. ஏன்னா எனக்கு அதை தாண்டி ஜெயம் ரவி சாரோட அந்த வில்லத்தனமான ஆக்டிங் வேற லெவலில் இருந்துச்சு. உண்மையே சொல்லணும்னா எனக்குலாம் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே போயிட்டு நானே உள்ளே போயிட்டு நீயே தமிழன் தான், ரொம்ப ஆடாத, உண்மை நீ எவ்வளோதான் சொன்னாலும் உன் ரத்தத்தில் ஓடுறது தமிழ் மொழி தாண்டா அப்படின்னு சொல்லி அடிக்கணும் போல எனக்கே தோணுச்சு. ஸோ அவரோட வில்லன் சீரியஸாக அந்த கேரக்டர் அவ்வளோ அப்ரூட்டாக இருந்தது கடைசி வரைக்கும். அதை தாண்டி அதர்வாலோடது வேற உண்மையிலே அந்த லாஸ்ட் செகண்டில் கூட அவங்க அண்ணா நான் என்றைக்குமே எங்கள் அண்ணன் வழி தான் அப்படின்னு சொல்லும் போது எனக்குமே ஒரு ஃபீல் எங்கள் அண்ணன் தளபதி விஜய் சார் வழி தான் நாங்கள் என்றைக்கு இருந்தாலும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கும்ல, அந்த ஒரு ஃபீலை இந்த படத்து மூலமாக நானே ஃபீல் பண்ணிட்டேன். ஸோ உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்தது. எஸ்கே சார் அண்ட் அவங்களோட அண்ணன் தம்பி அந்த காலத்தோட இதெல்லாம் இருக்கும்ல, அதில் எஸ்கே சார்லாம் வேறு லெவலில் இருந்தார். கடைசியாக வந்து ஒரு சீனில் இன்ட்ராபெக்ட் ஆவா எனக்கு எதுவுமே வேண்டான்னு சொல்லிட்டு எஸ்கே சார் ஃபேஸ் மட்டும் கட்டிட்டு ஒரு விஷயம் பண்ணுவார் பாருங்க, அந்த இடத்துலாம் விசில் பயங்கரமாக பறந்துச்சு. எல்லாரும் யோசிக்கிறாங்கன்னா வெறும் ஹிந்தியோட எதிர்ப்புன்னு நினைக்கிறாங்க. ஆக்சுவலி நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஹிந்திக்காரங்க எங்களோட அண்ணன் தம்பி தான், எங்களுக்கு ஹிந்தி வேண்டாம் நாங்கள் சொல்லலாம். நாங்கள் என்ன கேட்குறோன்னா எங்களுக்கு திணிக்காதீங்கன்னு கேட்குறோம், கட்டாய மொழி ஆக்காதீங்க. ஏன்னா இந்தியா ஹிந்தி மட்டும் கிடையாது, தமிழ், தெலுங்கு, கன்னடம், உருது, மலையாளம் இந்த மாதிரி ஏகப்பட்ட மொழிகள். அதனால தான் வேற்றுமையில் ஒற்றுமைங்கிறத இன்றைக்கும் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த படம் ரொம்ப நல்லா இருந்தது. தீ பரவட்டும்.